ஹாய் பிட் இண்டியன்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நான் தான் உங்கள் ராகுல், நானும் இங்கே நலம். அப்புறம் இந்த வீடியோவில் நம்ம ரேப்பிடோ தாங்க ஓட்ட போகிறோம். ரேப்பிடோ வந்து 7லேருந்து 11 மணி வரைக்கும் ஓட்ட போகிறோம், ஓகேங்களா? அந்த கடைசியாக ஈவினிங்ஸ் எவ்வளோ நம்ம சம்பாதிச்சோம் அப்படின்றத சொல்லிடுவேன், ஓகேங்களா? கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோவை, ஸ்கிப் பண்ணாத. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கேருந்து 0.8 கிலோமீட்டர் தான், அப்புறம் 3.7 கிலோமீட்டரு ட்ராப் லொக்கேஷனு. இப்போ நம்ம கஸ்டமருக்கு வந்து சென்ட் பண்ணிடலாம், ஓகேங்களா? மெசேஜ். இப்போ நம்ம கோ டு பிக்கப் கொடுத்துட்டோம்னா எந்த இடத்துல போய்ட்டு பிக்கப் பண்ணுமோ அந்த மேப் லொக்கேஷன் கொடுத்துருக்குறாங்க, ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு பெட்ரோல் மட்டும் போட்டுருக்கலாம், ஏன்னா பெட்ரோல் சுத்தமாக இல்லைங்க. இது இங்கே தான் இருக்குது பெட்ரோல் பங்க்கு. நம்ம இன்றைக்கி வந்து 7 to 11 எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம் ரேப்பிடோவில் அப்படின்றத பார்க்க போகிறோம். அண்டு நான் ஓட்டி முடிச்சுட்டு கடைசியாக எவ்வளோ ஏர்ன் பண்ணேன்றதை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டில் போடுவேன், பாருங்கள், ஓகேங்களா? ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணியிருப்பேன் வீட்டில். இப்போ பெட்ரோல் அடித்தனால இந்த சந்தில் தான் போய் ஆகணும். இப்போ 3 நிமிஷம் ஆகிடுச்சு, ஓகேங்களா? டக்குன்னு போகிறோம், டக்குன்னு பிக்கப் பண்ணுறோம், கொண்டு போய் ட்ராப் பண்ணுறோம், காசை வாங்குகிறோம், மறுபடியும் அடுத்த ஆட்டோ எடுப்போம், பிக்கப் பண்ணுறோம், ட்ராப் பண்ணுறோம், ரிப்பீட்டு. என்னம்மா ஆச்சு? வேலை செஞ்சிட்ருவாங்க போல. இதில் ஒரு லெஃப்டாக போட்டு இது என்னங்க செப்டோ ஹப்புக்கு கூப்பிட்டு போகுது. அப்படியே செப்டோவில் ஒரு ஆர்டர் எடுத்துருவோமா? ஏங்க இங்கே தாங்க இருக்குது ஹப்பு. வந்துட்டோன்னு சொல்லு, கஸ்டமர் லொக்கேஷனுக்கு வந்துட்டோன்னு சொல்லு. ரொம்ப ஜாலியாக இருக்குதுங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு. அக்கா மேலே செம்ம அக்காண்டில் இருக்கிறேன். எந்த அக்கான்னு கேட்டிங்கன்னா மேப் அக்கா. ஸ்ட்ரைட்டாக போய் ஸ்டெம் நடுவில் விட்ருவோமா வண்டியை, அவுட் ஆயிடுவாங்க பசங்க. இங்கே ஏதாவது சந்து இருக்குது, இங்கே என்னமோ திரும்ப சொல்லுது. எங்கெங்க அங்கே எங்கேயோ சந்து இருக்கும் போல். ஆமாங்க, சந்து தான் இருக்குது. என்னங்க சந்தில் ஒன்றும் இல்லை. ஐயோ மாட்டிக்கிட்டேன். தம்பி, இங்கே யாராவது ரேப்பிடோ ஆர்டர் போட்டிருக்காங்களாடா? இங்கே ரேப்பிடோ யாராவது ஆர்டர் போட்டிருக்காங்களா? தெரியலையா? சரிடா தம்பி. இந்த வண்டியில் போகிறதுக்கு இங்கே யாராவது ஆர்டர் போட்டிருக்காங்களாண்ணா? வண்டியில் கொண்டு போய் ட்ராப் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்களா? மிக்ஸி கடை இருக்குது இல்லைங்கண்ணா, அங்கே தான் நிற்கிறேன். இது என்னதுங்கண்ணா? ஓ, இந்த பாக்ஸ் உங்ககிட்ட கொண்டாந்து தரணுமாங்கண்ணா? 2262ங்களாங்கண்ணா? ரிசீவ்டு ஸ்டார்ட் ரைடு 262. ஓகே. ஆமாண்ணா, இந்த ஹெல்மெட் ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டு பெரிய பிரச்சனையாக இருக்குது. லாக்கு தாங்க நான் போடணும், வாங்கணுங்கண்ணா. அது ஒன்று ஒரு பார்சலுக்காண்டி நம்ம ரேப்பிடோ எடுத்துகிட்டு வந்துருக்குறோம். ஒரே ஜாலி பண்ணலாம் வாங்க. இப்படியே வந்துட்டால் கூட செம்ம ஜாலியாக இருக்கும். ஆளே பிக்கப் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக பார்சல் மட்டும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம். ஓகே, ஃபஸ்ட் ஆர்டர் வந்து நம்ம வெற்றிகரமாக முடிக்க போகிறோம். இன்னும் 12 நிமிஷம் போனால் வெற்றிகரமாக முடிச்சிடலாம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ரைடை, கொடுக்க போகிறதுக்கு போயிட்டுருக்குறோம். அவ்வளோதாங்க, கேப் கிடச்சி பூந்து வந்தாச்சு. சரி, நம்ம எங்கே இருக்கோம் தெரியுமா? டிமார்ட் கிட்ட தான் இருக்கிறோம். டொன்டோடைன் டிமார்ட் பார்த்துக்குங்க. கொடுக்க வேண்டியதாங்க. ஜூஸ் பாக்ஸ் வந்தாச்சு, பார்சலை கொடுத்தாச்சு, அப்படியே கிளம்ப வேண்டியதான். ப்ரோ, இங்கே தனுஷ்னு யாராவது இருக்கிறாங்களா? ஓ, நீங்கள் கஸ்டமரா நீங்கள்? சாரி ப்ரோ. தனுஷ் கம்ப்ளீட் ரைடு கொடுத்தாச்சு. கஸ்டமருக்கு ரேட்டிங்கை போட்டு ஃப்ரெண்ட்லி பொலைட்
கொடுத்துட்டு டன்னாக கொடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம ரெடி ஃபார் நெக்ஸ்ட் ஆர்டர் கொடுத்துடலாமா? ஓகேங்க, அடுத்த ஆர்டர் வந்துருச்சு. இது வந்து மடிப்பாக்கம் தான். அப்போ ஸோ இங்கேருந்து 0.1 கிலோமீட்டர் சொன்னால பஸ் ஸ்டாப் இருக்குதுன்னு 8.9 கிலோமீட்டரு. இங்கேருந்து ஒரு நிமிஷம் தான் நம்ம பின்னாடி. ஆக்சுவலாக நம்ம அப்படி நின்னோம் இல்லையா, அந்த இடத்துல தான் ஆர்டர் வந்துருக்குது. நான் கரெக்டாக நீங்கள் அனுப்பின லொக்கேஷனில் தான் நிற்கிறேங்க. பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டு உட்காந்துருப்பேன் ஹோண்டா பைக்கில். ரேபிட் தானுங்க ப்ரோ? ஓகேங்க ப்ரோ. அரைவ்டு ஸ்டார்ட் ரைடு 0978ங்களா ப்ரோ? ஓகே. நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா ப்ரோ? அப்படிங்களா? ஆக்சுவலாக எங்கே ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னாருன்றது எனக்கு தெரியல, காதில் விழுவில். இது வந்து தம்பரம் போவோம், மெதபக்கம் போவோம். அது ஜெயச்சந்திரா. ஓகே ப்ரோ. அப்படியா? ஊரிங்க ப்ரோ? நான் நாமக்கல் ப்ரோ. ஓகேடா. நாமக்கல், லோக்கல் இல்லை, நாமக்கல். டெய்லி ரேபிடோ தானே ப்ரோ? டெய்லி ரேபிடோவா இல்லை ஆட்டோ யூஸ் பண்ணுவீங்களா? டெய்லி ரேபிடோவா? வாய் கொளருதேப்பா. டெய்லி ரேபிடோ தானே ப்ரோ? டெய்லியும் ரேபிடோவான்னு கேட்டேன் ப்ரோ. வரது இல்லை, டெய்லி இல்லை. மேக்ஸிமம் பஸ்ஸில் போயிடுவீங்களா? ஒரு வாரத்தில் 2 நாள், 1 நாள் அந்த மாதிரி ரேபிடோ யூஸ் பண்ணுவீங்க. ஹெல்மெட் போட்டிருக்கீங்களா ப்ரோ? ஹெல்மெட் போட்டுங்க ப்ரோ. பிடிச்சாங்கன்னா 1000 ரூபா போட்டுருவாங்க ஃபைனு. பின்னாடி இருக்கும்ல அந்த பள்ளிக்கரணை. ஆமாம், அந்த ஏரியாவிலே தான் ரொம்ப டிராஃபிக் ஆகும். அப்படியா? வந்து அங்கே ரோடு சின்னதாக இருக்குல்ல. ஆமாம் ப்ரோ. அங்கே ரொம்ப டிராஃபிக் ஆகும். சரியான இடத்துல வந்தார் டேர்னிங்கில். இல்லை, அது அப்படியே கொஞ்சோண்டு தெரியுமில்ல ப்ரோ தமிழ்? கொஞ்சம் தான் தெரியும் ப்ரோ. நார்மலாக ஃப்ளோவாக பேச தெரியாது. ஃப்ளோவாக பேசுகிறது தான் தெரியும். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. கம்ப்ளீட் ரைடு 100 ரூபாங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. 5 ஸ்டார் கொடுத்துடலாம். டன்னு கொடுத்துட்டு அடுத்த ஆர்டர் இப்போ வெயிட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ 2 ஆர்டர் முடிச்சிருக்கிறோம். லோ வேலட் பேலன்ஸ் ரீசார்ஜ் நவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நண்பர்களே, இப்போ வந்து நம்ம 2 ஆர்டர் முடிச்சுட்டு 3வது ஆர்டர் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அண்டு நம்மகிட்ட லோ வேலட் பேலன்ஸ் -54 ரூபா சொல்லி வந்திருக்குது. ஸோ நம்ம அதை ரீசார்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் அடுத்த ஆர்டர் வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இன்னொரு ஆர்டரு வந்து வரதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். வந்துச்சுன்னா நம்ம எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புவோம். ஓகேங்களா? ஆக்சுவலாக அடுத்த ஆர்டர் வந்துச்சுங்க. அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருக்கிறோம். வர டைமில் அப்படியே இன்னொரு ஆர்டர் வந்துருச்சுங்க. டக்குன்னு மேடவாக்கத்தில் இருந்து வெங்கம்பாக்கம் போகணும். 0.8 கிலோமீட்டர், 11.2 கிலோமீட்டர். ஐயோ, கொண்டு போய் விடுற டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகம். அண்ட் எப்படியும் இந்த ஆர்டர் 120 ரூபாய்க்கு மேலே வரும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து சென்ட் பண்ண போகிற மெசேஜ் அவங்களுக்கு. ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்கள் அந்த இவேன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்போ வந்து கோ டு பிக்கப் கொடுக்க போகிறோம். அங்கே போயிட்டு அரைவிடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது தொட்டுருவோம். அரைவிடு தொட்டதுக்கப்புறம் கடைசியாக அவங்கள இறக்கி விட்டு அங்கே என்ன காட்டுன்றதை நான் அங்கே வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? ஹலோ, 2 மினிட்ஸ் ஆங்க ப்ரோ. நான் கரெக்டான இடத்துல தான் நிற்கிறேன்னு தெரியல. கரெக்டாக பார்த்துங்க ப்ரோ. மெசேஜ் பண்ணியிருக்கேன், கரெக்டானு பார்த்துங்க ப்ரோ. ஓகேங்க ப்ரோ. வாங்க ப்ரோ. சூப்பர் ப்ரோ. இந்தாங்க ப்ரோ ஹெல்மெட்டு. வேண்டாம் வாங்க. இது வாங்க ப்ரோ. ஓகேங்க ப்ரோ. ஓகேங்க ப்ரோ. நோ வரிஸ். அண்ணே ஒயின் வாங்க போகிறாரு. ஜாலி பண்ண போகிறாருப்பா நைட்டு. வேலைக்கு போனாலே கஷ்டம்தாங்க, ப்ரெஷராக தான் இருக்கும். அண்ணன் இப்போ 2வது ரவுண்டு போகிறாரு. ஃப்ரூட்ஸ் அங்கே அண்ணன் உள்ளவர் தான் நின்று வாங்கிட்டு இருக்கிறார். இங்கே தானேங்கண்ணா? எதுங்கண்ணா? இதுவா? ஓகேண்ணா. நான் பே பண்ணிட்டீங்களா? கம்ப்ளீட் ரைட். 144 ரூபா கேட்குதுங்கண்ணா. ஆமாங்கண்ணா. ரேபிடோவில் வந்தேன்னு பார்த்து கேள்வி கேட்டாங்கன்னா நாளைக்கு காலையில் செருப்பு கண்டு எடுப்பாருங்க அண்ணா. ரேபிடோவில் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கண்ணா. வீட்டில் 1க்கு 2 கார் இருக்குது. அப்படியாங்கண்ணா? பைக் இருக்குது, எல்லாமே இருக்குது. என் ஒய்ஃபோட பைக் இருக்குது. என் ஒய்ஃப் அங்கே இருக்காங்க, அக்கா வீட்டில் இருக்கிறாங்க. ஓகேங்கண்ணா. பைக் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஓகேண்ணா. என்னை கேட்டார், நைட்டு ஒய்ஃப் வந்துடுவாங்க, என்னை கூப்பிட்டு வந்து விட்டுருவாங்க அப்படின்னா. ஓகேங்க.
அதுதான் பார்த்தாருன்னா கேள்வி கேட்பாரு, அதனால தான். சரி ஓகேங்கண்ணா. அதான் இங்கே நீ பாட்ட சொல்லி இல்லை வீட்டாண்ட விட்டுற சொல்லுவாங்க. ஓகேங்கண்ணா. சரி வரமா, தேங்க்ஸ். அண்ணா ஏதாவது ஒன்றுனா கால் பண்ணுறேங்கண்ணா. ஏதாவது கண்டிப்பாக. உங்கள் நம்பர் அதானேங்கண்ணா? ஆமாம், அதான் பர்சனல். நான் அதை அப்படியே சேவ் பண்ணிக்கிறேங்கண்ணா. ஏதாவது நான் கால் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேண்ணா. கலெக்டர் கொடுக்க போகிறேன். ஐயோ போச்சுடா, 5 ஸ்டார் கொடுக்குது, 1 ஸ்டார் வந்துருச்சு. டைம்லி, ஃப்ரெண்ட்லி, பொலைட், டன் எல்லாமே வரும். ஓகேங்களா. ரெடி ஃபார் நெக்ஸ்ட் ஆர்டர் கொடுத்துட்டேன். இப்போ வாங்க அப்படியே போகலாம். ஏதாவது ஒன்றுனா உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன், ஹெல்ப் பண்ணி விடுங்கண்ணா அப்படின்னேன். அண்ணன் வேறு லெவலுக்கு ஐயா இருக்கிறாரு. அண்ணன் ஓகேன்னு இருக்கிறாரு. நான் அண்ணனை வந்து காட்ட போகிறதில்ல, ப்ளர் பண்ணிடுவேன். ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து சரியாக தெரியுதா என்னன்னு தெரியல. ஃபுல்லாகவே பிளாக் அண்ட் பிளாக்காக தெரியுது. என் ஃபேஸ் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல கிளியராக. ஓகேங்களா. சரி, இப்போ ஒரு இடத்துல நிப்பாட்டி இருக்கிறேன். 4வது ஆர்டராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஒன்ஸ் நம்ம 4வது ஆர்டர் எடுத்தோம்னா டக்குன்னு பிக்கப் பண்ணிட்டு அப்படியே கொண்டு போய் ட்ராப் பண்ணுவோம். ஓகேங்களா. அண்டு நம்ம 3 ஆர்டர் எடுத்தோம். அந்த 3 ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டாக வேறு லெவலில் 25 நிமிஷம், அரை மணி நேரம் இப்படி தான் கொண்டு போய் விட்ற மாதிரி வந்துச்சு. ஒவ்வொரு ஆர்டருமே 100 ரூபாய்க்கிட்ட வந்துச்சு. ஏன்னா நான் இருக்கிற இடத்துலேருந்து 2 நிமிஷம் தான் நான் வந்து பிக்கப் பண்ணுற லொக்கேஷனை. அங்கே போயிட்டு டக்குன்னு பிக்கப் பண்ணிடுவேன். அங்கேருந்து கொண்டு போய் விட்றது தான் ரொம்ப டைம் எடுத்துச்சு ஒவ்வொரு ஆர்டருமே. சரி ஓகேங்க. இப்போ ஒன்ஸ் ஆர்டர் ரிசீவ் ஆகிடுச்சுன்னா நம்ம அப்படியே போகலாம். ஓகேங்களா. வெயிட் பண்ணுவோம். ஆக்சுவலாக 1.1 கிலோமீட்டரில் வருது. அக்செப்ட் பண்ணிட்டேங்க. கஸ்டமர் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க ஆர்டரை. அப்பா அடுத்தாட்ட வந்துச்சுங்க. 1.4 கிலோமீட்டர் டக்குன்னு தாம்பரத்துக்கு போகணுமா? வேறு லெவலுங்க. டக்குன்னு அக்செப்ட் பண்ணிட்டேன். 1.4 கிலோமீட்டரா பிக்கப் லொக்கேஷனு. வேறு லெவலுங்க. ஐயோயோ தாம்பரமா? இங்கேருந்து ரொம்ப தூரம் போகணுமே. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மேப் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ சென்ட் மெசேஜ் கொடுத்துருவேன். ஐ எம் ஆன் தி வேன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்போம்னா அவங்களும் வெயிட் பண்ணுவாங்க அங்கேயே. ஓகே ப்ரோ. 5072 ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே லெட்ஸ் கோ ப்ரோ. 25 நிமிஷம்னா மறுபடியும் 1 ஹவர் ட்ராவல் பண்ணி அங்கேருந்து வரணுமா வீட்டுக்கு? ப்ரோ பஸ் தாம்பரமா ப்ரோ? தாம்பரம் ஹிந்து ஹாஸ்பிட்டல் பஸ் பெங்களூர். ஓ ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. பேயிங் பை கேஷ் ஆர் ஆன்லைன்? நோ கேஷ். ஒன்லி ஆன்லைன். ஒன்லி ஆன்லைன். ஒன்லி ஆன்லைன். ஒன்லி ஆன்லைன். ஓகே ப்ரோ. No bro. You want to go hospital? Hospital. No. Bus where? Bus here. Where? Not here. Bus stand. Bus stand is there. You see there. Huh? Bus stand is there. No, Bangalore bus. Bangalore bus. Sit bro. Huh? Sit. Hindu hospital. Okay. Hindu Mission Hospital, Tambaram. Okay bro. How much you want to pay? Scan. Only scan. Complete ride 154 bro. Okay. Pay bro. Yes bro. If I forgot means you take it away. I am careful always. Okay? Fine? Done. Okay bro, run. Thank you. Thank you very much. என்னன்னு சொல்லலாம், ஒன்றும் புரியாது அவனுக்கு. ரன்னுன்னு அது கூட தெரில அவனுக்கு. சரி ஓகே. இப்போ வந்து என்னென்னா 5 ஸ்டாரை கொடுத்துட்டு டன்னு கொடுத்துட்டேன். இப்போ 4 ஆர்டரு மர்கையா. இந்த இடத்துல போலீஸ் நின்னாங்க. ஓகேங்களா. கீழே அந்த இடத்துல என்ன பண்ணாங்கன்னா என்னை ஃபஸ்ட்டு பார்த்தாங்க. இந்த பக்கம் போனேன். மறுபடியும் ரூட்டு தப்பாக போயிட்டேன்னு சொல்லிட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்தேன். ரிட்டர்ன் வர டயத்தில் மறுபடியும் என்ன ஆச்சுன்னா இந்த பக்கம் லாரி ஒன்று போயிட்டு இருந்துச்சு. என்னால் வந்து வேகம் போக முடியலையா, நிப்பாட்டிட்டார் என்னைய போலீஸு. நிப்பாட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார். கேமராலாம் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாரு. சார் நான் ஸ்விக்கி சொமேட்டோலாம் விளாக் ஓட்டிகிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு. யூடியூப் விளாகுன்னு சொன்னேன். ஓ விளாக் ஓட்டுறீங்களா நீங்கள்? அப்படியா சரி ஓகே அப்படின்னாரு. அப்புறமே ட்ரிங்க் பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். வேணா நான் ஹெல்மெட்டை திறந்து காட்டா அப்படின்னு கேட்டேன்.
இல்லை இல்லை போ அப்படின்ட்டாரா. சரி சார் பாய் அப்படின்ட்டு வந்துட்டேன் நானும். செம பண்ணா போச்சுங்க எப்பா. ஆக்சுவலாக பெட்ரோல் தீரப்போகுது, என் வண்டி ஆஃப் ஆக போகுது. 200 பெட்ரோல் காலி. ஓகேங்க, அவ்வளோதான் வந்துவிட்டோம் நம்ம. ஆக்சுவலாக இன்றைக்கி டேட்டு வந்து 29, 11:33 ஆகிடுச்சு மணி. ஓகேங்களா, 7:02 ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலாக நான் 6:55லேருந்தே ரெடியாக இருந்தேன். ஆர்டர் வந்தது வந்து 7:02 வந்துச்சு. இப்போ 11:33. எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணி நம்ம எவ்வளோ தெரியுமா எடுத்துருக்குறோம்? 331 ரூபா 58 பைசா எடுத்துருக்குறோம். இருங்க ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து ரேப்பிடோ வேலட் பேலன்ஸ் வந்து 10 ரூபா 98 பைசா இருக்குது. அப்புறம் டுடேஸ் இயர்னிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 331.58. உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் போடுறேன் பார்த்துக்குங்க. அப்புறம் லாஸ்ட் ஆர்டர் இயர்னிங்ஸ் வந்து கேன்சல் ஆகிடனால இந்த இடத்துல 0ன்னு வந்துருச்சு. ஓகேங்களா, அவ்வளோதாங்க. இவ்வளோ தான் நம்ம இன்றைக்கி ஏர்ன் பண்ணோம். இன்றைக்கி மொத்தம் 4 ஆர்டர் எடுத்தோம். ஓகேங்களா, நம்ம இங்கேருந்து அதாவது வேளச்சேரி இங்கேருந்து தாம்பரத்துக்கு போயிட்டு மறுபடியும் ரிட்டன் வந்திருக்கிறோம். ஓகேங்களா, கிட்டத்தட்ட நம்ம ஒரு 2 லிட்ரு கண்டிப்பாக ஓட்டியிருப்போம். ஓகேங்களா, ஓட்டி நம்ம 331 ரூபா எடுத்துருக்குறோம். ஓகேங்களா, ஒரு 100 ரூபா தான் லாபம் வந்துருக்குது 7 to 11 ஓட்டோம் நம்ம. ஓகேங்களா, ஆக்சுவலாக நடுவில் ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துச்சு. அந்த டயத்தில் ஒரு 2-3 ஆர்டர் வந்துச்சு. அந்த ஆர்டர்லாம் வந்து நான் பார்க்குறதுக்குள்ளே டக்குன்னு போயிடுச்சு வெளியே. ஓகேங்களா, ஆர்டர் கேன்சல் ஆனதுனால என்னாலே ஒன்றும் எடுக்க முடியல. ஒரு 3/4 மணி நேரம் சும்மா தான் இருந்தேன், எடுக்கவே இல்லைங்க. ஓகேங்களா, சரி ஓகேங்க. மறுபடியும் இன்னொரு சூப்பரான அட்டகாசமான மேபி ஸ்விக்கி வந்துருச்சுன்னா, இந்த ஜோனுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா நான் ஸ்விக்கி ஓட்டுவேன். அப்படி இல்லைன்னா ரேபிடோ மறுபடியும் ஓட்டுவேன். நம்மளோட நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார், ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டி லாக் பண்ணி போடுங்க ப்ரோ, எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் ரேபிடோ. அதை நான் பண்ணுவேன். ஓகேங்களா, சரி ஓகேங்க. மறுபடியும் ஒரு சூப்பரான அட்டகாசமான வேறு லெவலில் இருக்கக்கூடிய vlogல சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் பிடிஆர். ஓகே பாய்.